सुनो और गाओ. सुनोना listen கேளுங்க, ஆர்னா and, அப்புறம் காவோனா sing like பாட்டு பாடுங்க. பசந்தி ஹவா அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசன்ல வர காத்து. ஸ்ப்ரிங் ப்ரீஸ் இது எப்போ வரும்னு பார்த்தா வின்டருக்கும் சம்மர் சீசனுக்கும் நடுவில் இந்த சீசன் வரும். இந்த டைமில் ட்ரீஸ்லேருந்து லீஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து கீழே கொட்டி புதுசாக வந்து வர ஸ்டார்ட் ஆகிற டைம். ஸோ இந்த போயிட்டு எழுதினவங்க பேர் வந்து கேதர்நாத் அகர்வால். இவர் பிறந்த டேட், இவரோட இறந்த டேட், ஜனம் 1 अप्रैल 1911, मृत्यु 22 जून 2000. அவர் பண்ணின ஒர்க் रचनाएं, देश देश की कविताएं, अपूर्वा, आग का आईना, पंख और पतवार, पुष्पदीप आदि. पोएम ऑफ अ डिफरेंट कंट्रीज, देश देश की कविताएं होना. अपूर्वा नेम, आग ना फायर, आईना ना मिरर, मिरर ऑफ फायर, पंख ना विंग्स, ரடார்னா காத்தோட டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இது, அது வுட் இல்லைன்னா மெட்டலில் பண்ணியிருப்பாங்க. புஷ்பதீப்ன்றது நேம், ஆதினா எக்ஸெட்ரா. பரீட்சைனா इंट्रोडक्शन. आप छायावादी युग के प्रगतिशील कवि माने जाते हैं. You are considered a progressive poet of छायावाद era. छायावाद காலம் அப்படின்னு இருக்கு. அந்த டைம்ல இவர் வந்து ஒரு ப்ராக்ரஸிவ் போயட் அப்படின்னு சொல்றாங்க. பிரகதிஷீல்னா ப்ராக்ரஸிவ் அப்படின்னா ஒரு முன்னேறி கொண்டு இருக்கிற ஒரு போயட். போயட்னா இந்த கவிதையெல்லாம் எழுதுறாங்கல்ல, அவங்கள தான் போயட்னு சொல்லுவோம். प्रस्तुत कविता बसंती हवा में मस्ती भरे शब्दों अथवा हवा की अटकलियों का विवरण दिया है. In the presented poem Basanti Hawa, the frolics of the wind have been described through the fun-filled words. Frolic of the wind na விளையாட்டு குணம் கொண்ட காத்து. ஓகேவா, அதை பற்றி டிஸ்கிரைப் எழுதியிருக்காங்க இந்த போயமில். ஃபன் ஃபீல்டு வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த போயமை வந்து எழுதியிருக்காங்க. स्वयं अध्ययन, सेल्फ स्टडी. नीचे दिए गए चित्रों की सहायता से प्राकृतिक सुंदरता दर्शाने वाला एक चित्र बनाकर उसमें रंग भरो. கீழே கொடுத்துருக்க அந்த பிக்சர்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்களே ஒரு நேச்சுரல் பியூட்டி காட்டுற மாதிரி ஒரு பிக்சரை வரைங்க, அதை கலர் பண்ணுங்க. டிபிக்டிங்னா டு ஷோ. இந்த தர்ஷானி இருக்குல்ல, அதுனா டு ஷோ. பிரகிருத்திக்னா நேச்சுரல், சுந்தர்தானா பியூட்டி. அப்புறம் மோஸ்ட்லி மற்றதுக்கு மீனிங்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். सहायताना हेल्प. अपने चित्रों के बारे में बोलो. Tell me about your picture. நீங்கள் வரைஞ்சிருப்பீங்களா ஒரு பிக்சர், அதை பற்றி அதுக்கப்புறம் அதை சொல்லுங்க அப்படின்ட்டு. हवा हूँ, हवा में बसंती हवा हूँ, सुनो बात मेरी. அப்படின்னா I'm the wind, I'm the wind, I'm the spring wind. ஓகேவா. सुनो बात मेरी ना listen to me. अनोखी हवा हूँ அப்படின்னா யூனிக், அனோக்கினா யூனிக். படி பாவ்லி ஹூ அப்படின்னா வெரி கிரேசி, ஃபன்னி அந்த மாதிரி. படி மஸ்த் மோலா அப்படின்னா கேர்ஃப்ரீ. அப்புறம் நஹி குச் ஃபிக்கர் ஹே அப்படின்னா வரிஸ் எதுவும் இல்லை. ஃபிக்கர்னா வரிஸ், ஸோ எனக்கு எந்த வரிஸும் இல்லை. படி ஹி நிதர் ஹூ அப்படின்னா வெரி ஃபியர்லெஸ், பயம் இல்லை எதுவுமே. जिधर चाहती हूँ उधर घूमती हूँ, எங்கே எனக்கு தோணுதோ அங்கே நான் சுற்றுறேன்.
முசாஃபிர் அஜாப் ஹூம். ஐம் அ ஸ்ட்ரேஞ்ச் ட்ராவலர். அப்படின்னா நான் ஊர் சுற்றுறேன். ஸ்ட்ரேஞ்ச் லைக் ஒரு க்ரேசி டைப், ஒரு மாதிரி வித்தியாசமாக புதுசாக அந்த மாதிரி. हवा हूँ ना, आई एम द विंड. हवा में बसंती हवा हूँ ना, आई एम द स्प्रिंग विंड. லைக் முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ரிப்பீட் ஆயிருக்கு. செடி பேட் மஹுவா. மஹுவா ட்ரீ கிளைம் பண்ணேன். தப்பா தப் மச்சாயா, லைக் ரொம்ப சவுண்ட் மேக் பண்ணேன், சவுண்ட் போட்டேன். கிரி தம்மா சே ஃபேர், கீழே விழும்போது கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக இருந்தது. அந்த பிங்க் கலர் ட்ரீ தெரியுதுல, அதுதான் மவ்வா ட்ரீ. அது மேலே ஏறி சவுண்டு போட்டு அப்புறம் கீழே விழுந்துட்டேன். சவுண்ட் இல்லாமல் விழுந்தேன். தட்டுன்னா சவுண்ட் இல்லாமல் கீழே விழுறது. செடி ஆம் உப்பர் அப்படின்னா மேங்கோ ட்ரீ மேலே ஏறினேன். அப்புறம் உசே பி ஜக்கோரா, லைக் அதையும் இந்த பிடிச்சு ஆட்டுவாங்கள்ல அந்த மாதிரி ஷூக்கிட் டூ அந்த மாதிரி ஆட்டினேன். கியா கான் மே கூ, காதில் சவுண்ட் கூன்னு சவுண்ட் விடுவோம்ல அந்த சவுண்ட். உத்தர்கர் பாகி மே, இறங்கி கீழே ஓடினேன். ஹரே கேத் பவுன்ஸ்தி, ஒவ்வொரு விவசாயம் லேண்ட்லேயும் லைக் போவேன், அக்ரிகல்ச்சர் லேண்டில் போவேன், இருப்பேன் அந்த மாதிரி. வஹா கேஹுமே லெஹர் கூப் மார்த்தி, அப்படின்னா அங்கே இந்த இது இருக்குல்ல, வீட்னா என்னது, கோதுமையில் வேவ்ஸ் பண்ணுவேன். அது காற்றுல அந்த வீட்டோட செடியெல்லாம் அப்படி ஆடு போகும்போது கொஞ்சம் வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும், அதை மீன் பண்ணுறாங்க. அப்புறம் ஹவா ஹூம், ஹவாமே பசந்தி ஹவா ஹூம், அவ்வளோ சேம் லைக் I'm the spring wind. पहर दो पहर क्या, अनेकों पहर तक इसी में रहती मैं. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, மெனி ஹார்ஸ் நான் வந்து இங்கே தான் இருக்கேன். ஸோ கடி தேக் ஆல்சி, ஆல்சினா ஃப்ளக்ஸீட், பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ளக்ஸீட். லியே ஷீஷ் கல்ஷி அப்படின்னா இந்த 2 பேர் தலையில் ஒரு பானை வச்சுருக்காங்கல்ல, அதுதான் கல்ஷி. முஜே கூப் சூஜி அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஹிலாயா ஜுலாயா கிரி பர் நா கல்சி, அந்த பானை கூட கீழே விழல. இசி ஹார் கோ பா, இது நான் தோத்துட்டேன் அந்த மாதிரி நான் இதை எடுத்துக்கிறேன். இதனால ஹிலாயி நா சர்சோம், ஜுலாயி நா சர்சோம், ஹவாஹூ ஹவாமே பசந்தி ஹவாஹூ. இந்த தோல்வினால நான் வந்து கடுகு, சரசோன்னா கடுகு, அதை வந்து நான் அந்த செடியை நான் ஆட்டவும் இல்லை, குலுக்கலை அந்த மாதிரி. उचित हाव भाव लया ताल के साथ कविता पाठ करें. विद्यार्थियों से व्याख्यात गात गूट में सस्वार पाठ कराए. प्रकृति के अप्रतिम सुंदरता का सुंदर वर्णन करते हुए इस बनाए रखने के लिए उपाय पूछे. हवा की आवश्यकता महत्व बताते हुए उसके कार्य पर चर्चा करें. இந்த போயமை வந்து ரீட் பண்ணுங்க இண்டிவிஜுவலாக, குரூப்பாக, அப்புறம் ப்ராப்பர் கெஸ்சரில். இந்த போயமை வந்து இண்டிவிஜுவலாக லவுடாக குரூப்பாக ரீட் பண்ணுங்கள். அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், லைக் அதோட பியூட்டி, நேச்சரோட பியூட்டி அண்ட் அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு. அப்புறம் அதோட ஏரோட இம்பார்ட்டன்ஸ், நீட், அப்புறம் அதோட ஃபங்க்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க.